கிறிஸ்துவுக்களுக்கு அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மென்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த மார்க்கு நற்செய்தியினுள் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வு நாள் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். ஆகையால் மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, ஆண்டவர் 6 நாட்களிலே எல்லாவற்றையும் படைத்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். வாரத்தின் துவக்க நாள் ஞாயிறு என்று சொன்னால், நிறைவின் நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமை. இன்றைக்கும் அதை வைத்து சில மக்கள் அந்த சனிக்கிழமை ஆராதனை நடத்துகிற மக்களாய் செவன்த் டே அட்வென்ட் என்று சொல்லி ஒரு சபையை நடத்துகிற மக்களை பார்க்கிறோம். ஆனால் மற்ற மக்கள் ஏன் ஞாயிற்றுக்கிழமை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், மரித்த ஆண்டவர் உயிர்த்தது ஞாயிற்றுக்கிழமையிலே. ஆகவே வாரத்தின் முதல் நாள் மிகவும் சிறப்பு பெற்றது. ஆகவே அந்த நாளிலே ஆராதிக்கிறோம் என்ற நிலை வருகிறது. வெள்ளிக்கிழமை பாடுகளை சுமந்து மரித்த ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில உயிர்த்தார் என்று சொல்லும் பொழுது, இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட நாளிலே ஆண்டவர் என்ன செய்திருப்பார், எங்கே போயிருப்பார் என்கிற கேள்வி அநேக நேரங்களிலே எழுவது உண்டு. இங்கே வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். சரீர மரணத்தை சந்தித்த ஆண்டவர் சரீர மரணத்திலும் கூட இறைவனுடைய பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். நாம் விசுவாச பிரமாணம் சொல்லுகிறதுல அவர் பாதாளத்தில் இறங்கி என்று சொல்லி ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷத்துல 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்கள் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த சனிக்கிழமையை குறித்து மாற்று சிந்தனைகளை தவிர்த்து, என் ஆண்டவர் வெள்ளிக்கிழமையிலே மரணத்தை சந்தித்தார், அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். இந்த மரண வேளையிலும் கூட ஆண்டவர் எனக்காக ஏதோ ஒன்று செய்ய போகிறார். நம்முடைய எதிர்பார்ப்பு ஞாயிற்றுக்கிழமையின் அதிகாலையாய் இருக்க வேண்டும். கல்லறைக்கு ஓடின மக்கள் அந்த எதிர்பார்ப்புகளோடு ஓடவில்லை, வேறு விதமான சடங்கிலே ஓடினார்கள். உலகத்தோடு ஒத்த வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் இந்த சனிக்கிழமையை குறித்து சிந்திக்கும் பொழுது, இட்ஸ் a day of anticipation, ஒரு எதிர்நோக்கை வைத்திருக்கிற ஒரு நாள் இந்த சனிக்கிழமை. என் ஆண்டவர் 3 நாளைக்குள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னாரே, இந்த 3ஆம் நாள்ல ஆண்டவர் உயிர்த்தெழுவதற்கு ஆயத்தமான நிலையில வரும் பொழுது நான் அவரை எப்படி எதிர்கொண்டு செல்லுவேன் என்கிற நிலை நமக்கு காணப்பட வேண்டும். டே ஆஃப் சாபத் மேட் ஃபார் மேன், மனிதனுக்காக உண்டாக்கப்பட்ட இந்த சனிக்கிழமையில என் ஆண்டவர் எனக்காக ஒரு காரியத்தை செய்ய ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்கிற நிறைவு நமக்கு வர வேண்டும். இந்த நாள் நமக்கு ஒரு அமைதியான நாளாக, உபவாசத்தின் நாளாக, என் ஆண்டவர் வெற்றி சிறந்தவராய் உயிர்த்தெழப் போகிறார் என்பதை கொண்டாட ஆயத்தப்படுகிற நாளாக, பாதாளம் திறக்கப்படுகிற ஒரு நாளாக நான் நினைவு கூறும் பொழுது, இந்த நாளின் மகத்துவம், இந்த நாளின் மகிமை என்னை ஆண்டு கொள்ளும் என்பதில் மாற்றமில்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய திருக்கரத்தின் ஆசீர்வாதங்களை பெற்று ஒரு எதிர்பார்ப்போடு என் தேவன் உயிர்த்தெழுதலை கொண்டாட சாட்சி பகர நீர் எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபக்கொள்ள பிதாவே, ஆமென்.